கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பிரியா ஹோட்டலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்துருப்போம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போன வாட்டி பயங்கரமாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் தனியாக தான் போயிருந்தேன். இந்த லொக்கேஷனை கொடுத்தது வாசு ப்ரோவுக்கு நான் தான். ஸோ அவங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பயங்கரமான விஷயத்தில் கேப்சர் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்குதுன்னு இந்த ஊர் மக்கள் பேசிகிட்டு இருந்துருந்தாங்க. ஸோ நான் அதை கூட நான் கண்டுக்காமல் நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஒரே மைண்ட் செட்டில் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த இடத்துல நான் பார்க்கக்கூடாத விஷயத்தெல்லாம் நான் பார்ப்பேன்னு. இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரர்கள்லாம் அடிக்கடி சொல்கிறது என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்திருக்க இடம் தெரியும்னு நினைக்கிறேன். பனியில் வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேக் எடுத்து போடுவோம். ஓஹோ கைஸ், உங்களுக்கு தெரியும் க்ளவுடாக அப்படியே இடமே கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பனியில் வந்திருக்கேன். அதுவும் பனியில் வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது தெரில. பார்க்க ஃபஸ்ட் கைஸ் நிலாவும் நீ பார்க்க பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பிரியா ஹோட்டல் தான் கைஸ் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம பிரியா ஹோட்டல்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? பிரியா, என்ன இங்கே இருக்கீங்களா? சவுண்ட்ஸ் கேட்குதுங்க. ஏய் யார்? யார்? அங்கே கேப்சர் ஆச்சு. ஹலோ, யாருப்பா அங்கே எட்டிப்பட்டது? பிரியா, ஓ வந்தோடனே நீ வெல்கம் பண்ணுறக்காண்டி வந்திருக்கியா நீ? ஓகே, வரேன். அவன்கிட்ட பேசுகிறக்காண்டி தான் வந்திருக்கேன் பிரியா. ஓய், நான் எங்கே சவுண்டு கேட்குது? என்னை பயமுடுத்து நினைக்காத, நான் தனியாக தான் வந்திருக்கேன். உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் போன வாட்டி நான் இங்கே வரல, தனியாக தான் வருவேன்னு. ஸோ நான் சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன். ஏய், ஓ மை காட், கைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓ மை காட். ஹலோ, ஏதோ ஒரு கேப்சர் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஆனால் சரியாக தெரில. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரியா, இங்கே நீ தான் இருக்கியா இல்லை வேறு யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஓ மை காட். ஏய், எதுக்கு நம்ம தூக்கி அடிக்கணும் பார்க்குற? என்னை உனக்கு தெரிஞ்சிச்சா? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? ஹலோ பிரியா, என்கிட்ட பேசுறதுக்குன்னா நீ தயாராக இல்லையா? லைட்டு ஈஸ் நல்லா பார்த்தேன். அங்கே எதுவும் எட்டி பார்த்துச்சு. லைட் ஆன் பண்ணக்குள்ளேயும் பிரியா, நீ அது அங்கேயே நிற்க முடியுமா? அங்கே நிற்கிறியா நீ? ஹலோ, ஏன் என்கிட்ட வந்தோடனே பூச்சாண்டி விளையாட்டு விளாட்றேன்? ஓகே இரு, எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் போகிற, நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏதோ தூக்கி அடிக்குதுங்க. ஸோ சம்திங் இங்கே பிரியா இருக்கால வேறு ஆத்மா இருக்கான்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். கம்யூனிகேட் பண்ணி பார்த்தா தாங்க நமக்கே தெரியும். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நான் 3-4 மாதம் கேப் போட்டு இந்த இடத்துக்கு நான் வேறு வந்திருக்கேன்னா. ஸோ இடமே ஃபுல்லாக மாறிடுச்சு கைஸ். ரொம்ப செடி இடி வளர்ந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ தான் சொன்னேன். அதுக்குள்ளே சிம்டம்ஸ்லாம் காட்ட வேணாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரியா ஹோட்டல் தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த வீடியோ நான் முன்னாடியே ஒரு 3 months 4 months முன்னாடியே இந்த இடத்துக்கு நானும் வெற்றியை வந்து சும்மா எதார்த்தமாக சும்மா வந்து ஒரு ஃபன் மாதிரி ஃபன் வீடியோ மாதிரி வந்து எடுக்க வந்திருந்தோம். ஸோ அது வந்து ஊருக்காகிட்ட கேட்குற கூட சரி நம்ம அவ்வளோவா நம்ப முடியல. ஏதோ ஸ்டோரி என்னன்னா,
இங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டுறக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க கைஸ். அது இல்லாமல் இந்த ஓனர் வந்து ஸோ இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சுலேருந்தே அவருக்கு நிறையா டிஃபென்ஸ்னால் எப்படின்னா பணத்தில் சேதாரமாச்சு. அதுக்கப்புறம் அவரே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் சரி இது அப்படியே கைவிடலாம் இருக்கையில் சவுண்டு வித்தியாசம் வரல. ஒரு இது சொல்ல முடியல எங்கேருந்து எனக்கு லைட் ஃபுல் ஃபோக்கஸிங் எல்லாம் சுற்றிலாம் பேக்ரவுண்ட் ஐயோ கருப்பாக இருக்குங்க. எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ டக்குன்னு சொல்லிடலாம். எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரில. ஓகே அவங்க அந்த ஐயோ ப்ரோன் ட்ரீம் பாருங்கள். அந்த ஓனர் இந்த கைவிடலாம் சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எடுத்து கட்டலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ எடுத்து கட்டையிலேயே இங்கே ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணி ஸோ எப்படின்னா ஒரு பொண்ணு வரையில் ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ரேப் பண்ணி கொண்டிருக்கானுங்க. ஸோ ஒரு 4-5 பேர். ஆமாம் பிரியா இங்கே தான் இருக்கியா? ப்ளீஸ் பிரியா வந்து என்கிட்ட நல்லா ஏன்னா போன வாட்டி எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கம்யூனிகேட் எனக்கு பண்ணாங்க, நல்லா பேசினாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஸோ ஓகே நான் ஸ்டோரிக்குள்ளே வந்துடுறேன். ஸோ அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணி கொண்டுட்டு 1 வீக் 2 வீக் மேலே தான் அந்த பொண்ணையே வந்து பேர்ட் ஸ்மெல் வர பார்த்து அந்த ஊருக்காரங்களாம் வந்து பார்க்கையில தான் அந்த பொண்ணு இறந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஸோ அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணு நம்ம பொண்ணு இப்படி தப்பான இதுக்கு போயிடுச்சு சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் அவங்க இப்போ அந்த ஆர்ட் மாதிரி அந்த பாடியே வாங்குறதுக்காண்டி வரல கைஸ். இந்த ஸ்டோரி சொல்லையிலே எனக்கு பர்சனலாக அந்த வீடியோலேயே எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ ஓகே நம்ம வந்து அந்த ஆத்மா இருக்காலேன்னு சொல்லி தான் போன வாட்டி கம்யூனிகேட் பண்ண வந்தோம். ஆனால் அந்த ஆத்மா உண்மையிலே இருந்துச்சு கைஸ். ஸோ பார்க்கலாம். நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு நான் பேச உங்களுக்கே தெரியும். ஒரு படப்படப்புலேயே பேசுகிறேன்னா தனியாக வந்திருக்கேன். என்ன நடக்குது எனக்கே தெரியும். ஒரு மாதிரி பதட்ட மாதிரி சவுண்ட்ஸ் வேறு நடக்குது. அது இவ்வளோ பெரிய இடத்துல யார் வேணா இருக்கலாம். ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கீங்க. யாருக்கு வந்தால் கூட சமாளிக்க முடியும். ஒத்தால நான் என்ன பண்ண முடியும்? ஸோ பார்க்கலாம். நான் ஏன் இந்த இடத்த விட்டு தூக்கி அடிக்கனே பார்க்குறீங்க? கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னா கம்யூனிகேட் பண்ணி பேசுங்க. ரைட்டா ஓகே நம்ம இதுக்கு மேலே பொறுமையாக பேசிட்டு வந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. ஓகே கேஸ் இங்கே தான் கேஸ் நான் இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஃபுல்லாக புதராயிருச்சு கேஸ். ஸோ இங்கிட்ட போக முடியாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஃபுல்லாக புதராக இருக்குது. ஸோ பாம்பு எது வேணால் இருக்கலாம். ஹலோ ஏய் யாரு? பிரியா கைஸ் இந்த கம்பி உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இதுதான் ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அடிக்கடி. இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாகிருச்சு. ஹலோ பிரியா உனக்காக நான் பேச வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். நீ என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் தனியாக வந்தா. உனக்காக தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வேறு வந்திருக்கேன். ஸோ எனக்காக வந்து பேச மாட்டியா? ஓ மை காட் இங்கேயே இதாகிருச்சு போலங்க. ஏய் இங்கிட்டு இருக்கியா? ஹலோ ஏய் பிரியாவா? ஹலோ ஏய் ஏய் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. சவுண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்ன ஹலோ உங்களுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது. நான் போன தடவை வரையிலே உங்களுக்காக நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன். ஸோ அது இல்லை இருக்கிறனால தான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உங்களுக்கு இப்படி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கேன். உங்களை பண்ணவங்க யாருன்னு உங்களை அப்போயே நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஏய் ஏய் அண்ணேன்னு சொன்ன மாதிரி அண்ணனா சொன்னீங்க நீ? ஹலோ கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உங்களுக்கு புதராக இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியலங்க கைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் இப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறேன்னு தெரில. எப்படி பேச போகிறேன்னு தெரியல. ஒரு பிளாங்க் கிளியர் தான் இருக்குது. என்ன எனக்கு மைண்டு உண்மையாக கைஸ் நான் வாட்டில் சரி எடுக்க வருவேன். எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஓகே போவோம் தோணிகிட்டே இருந்துச்சா. ஸோ நான் வாட்டில் கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஒரு இதுலேயே இல்லாமல் நான் வந்துட்டேன் நான் வாட்டில். ஸோ பார்க்கலாம். இப்போ யாரோ நடந்து வர மாதிரி சொல்லிடுச்சு. ஹலோ ஏய் பெர்ராகுது ஆட்டோமேட்டிக்கா. ஹலோ பிரியா
உன்னைய அன்பா பிரியான்லாம் கூப்பிட்றேன். ஆமாம், என்னையே தான் பார்க்க வர மாட்டேற. அம்மாடி. ஏய், எங்கே இருக்கீங்க? இதான் ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் லைட் அடித்தாதே எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. ஹலோ. ஏய், தெரியுதா பிரியா? நீயா போனதுங்க? ஹலோ. ஏய், அங்கிட்ட ஒரு சவுண்ட் கேட்குது. மிக்சரை போட முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கங்க. கீழே தட்டி விழுந்தா பல்லு சதவி போயிடும் எனக்கு. என்னை கூப்பிட்றீங்களா என்கிட்ட வான்னு? ஹலோ. இப்போ இங்கிட்ட போன ஆட்மா நீங்களா? ஹலோ. இப்போ இங்கிட்ட தான் வந்து நீங்கள் போனீங்க. ஓய், சவுண்ட் செங்கிட்டா கேட்குது. ஐசியில் ஏற்கனவே அந்த லாஸ்ட்டில் தான் பிரியா வீடு இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏய், யார்? நான் யாராச்சும் இருக்கீங்களாண்ணா? உள்ள இருந்தீங்கன்னா சொல்லிடுங்கண்ணா. வீடியோ எடுக்க வந்தேண்ணா நான். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ஒரு 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 மைண்டே இல்லாமல் வீடியோ எடுக்க அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு மாதிரி ஏதோ சொல்ல முடியலங்க. நானும் அப்போ வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்ன மாதிரின்னு சொல்ல முடியல. அதே மாதிரி உண்மையாச்சு. லாஸ்ட் வரையும் போயிட்டு வருவோம். பிரியா, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் ஃபுல்லாக ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை கைஸ். அதெல்லாம் கட்டாத மாதிரி தான் இருக்குது. யாரோ நான் கைஸ் நல்லா தெரியுது. யாரோ பின்னாடி நடந்து வராங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஒன்று தெரியுது எனக்கு, யாரோ என் பின்னாடி நடந்து போனால் ஃபுல் ஸ்டெப் வந்து பின்னாடியே கேட்குதுங்க. சத்தியமாக சொல்லி எனக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்குது. ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல் அரிக்குது, கூசுது. சரிமா? ஏய், என்ன சவுண்டு? ஹலோ. யார் அங்கே நிற்கிறது? ஏய், பேப்பர்லாம் பறக்குது. பிரியா, நீயா பேசுனது என்கிட்ட இப்போ? ஏய் பிரியா, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது பிரியா. நான் மனசால் வருத்தப்படுறேன் உனக்காக. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் உனக்கு நடந்திருக்கக்கூடாது பிரியா. நான் ஒரு சகோதரனா, நான் நண்பனா, தம்பியா, அண்ணனா, உனக்கு என்னன்னு தெரில. ஸோ இப்படி நடந்திருக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எப்படி என்கிட்ட பேசுகிறியா நீ? பிரியா, கேட்குதா உனக்கு? அம்மான்றியா? ஹலோ. ஏய் ஏய் ஏய், தெரியுதா பிரியா? அந்த இடத்துல நிற்க முடியுமா? நான் வரேன். எனக்காக அதே இடத்துல இருப்பியா? ஹலோ. சம்சே காணோம். காட். ஹலோ. என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? ஓ மை காட். ரைஸ் சவுண்ட்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல பிரியா சவுண்ட்ஸ் மாதிரி கேட்குதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நடக்குது ஆட்டோமேட்டிக்காக. நான் தப்பு பண்ணது என்னென்னா, தனியாக வந்தது தான் இன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
டீமு கூட கூப்பிட்டு வந்திருக்கணும். கைஸ் நான் அதுவும் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் சத்தியமாக சொல்கிறேன், பாதி பேர் தான் 100%ல் ஒரு 90% தான் 90% தான் கெட்டவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஸோ இப்போ நல்லவங்கன்றதில் யாருமே அப்படி யாரும் சொல்ல முடியல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி என்னவா இருக்கலாம், இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டோ அது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தப்புங்க. அது ஒரு பொண்ணை வந்து இப்படி கொண்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. அவங்க அம்மாவோ அவங்க அக்காவோ ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவானா? இந்த வீடியோஸ் பார்க்குற பாதி பேராச்சும் உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அவங்களை பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோசியல் இது ஒரு நான் சொல்கிறது என்னோடய கருத்து, அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அது கேட்குறதே கேட்காது அவங்களோட அட்வைஸ். ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குறது கேட்க உங்களோட தான். ஸோ இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். யாரு? ஏய் பிரியா, மை காட், அங்கே நிற்க முடியுமா உன்னால்? ஹலோ அம்மா, ஹலோ என்ன போச்சு? நீ காத்தா மறைஞ்சிருவியா பிரியா? ஹலோ, இப்போதான் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச அதுக்குள்ளே மறைஞ்சிட்டேன். ஓ என்கிட்ட ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுறீங்களா என் கூட? ஏய் ஃபுட் ஸ்டெப் மாரி, ஏய் என்னடா ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்குது? நான் உள்ளே யாராச்சும் இருக்கீங்களாண்ணா? ஹலோ ஹலோ, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் யாராச்சும் உள்ளே இருந்தீங்கன்னா வந்துருங்கண்ணா வெளியே. என்னை தாக்குறதுக்கோ இல்லை என்னை ஏதோ பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை அதுக்கு, புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் இந்த ஏரியா தான் நானும், பார்த்துக்கோங்க. ஆள் இருக்கீங்கன்னா நீங்களே உங்களோட மரியாதையை கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னை ஏதாச்சும் அட்டாக் பண்ண நினச்சிங்கன்னா விபரீதம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல வந்தியா? நாங்கள் ஏதோ ஒன்று போச்சு இது சொல்ல முடியல கேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது இருக்கிறனால ஏதோ ஒரு ஷேடோஸ்லாம் நிற்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. பெரிய அப்போ நான் ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு நான் பேசினா நீ கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படியா சார்? நைட் விஷன் எடுத்துகிட்டு வரல நான், கை நைட் விஷன் எடுத்துகிட்டு வரல நான் இன்றைக்கின்னு பார்த்து. ஒன்று எடுத்து வந்து ஒன்று மறந்துடுறேன். சார் தப்பு பண்ணிட்டேன் பிரியா. அப்போ நான் உன்ட்ட பொதுவாக ஒன்று கேட்குறேன், உன்னை கொண்டது யாரும் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னை இந்த மாதிரி அலைய விடாத. உனக்காக தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி தூக்கி போட்டு இது பண்ணுறதுக்கெலாம் இங்கே நேரம் இல்லை. உன்னை கொண்டவன் யாருன்னு சொல்லு எனக்கு. இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போனா அது உன்னை கொண்டதுக்கு என்ன? அப்போனா நீ அதை விருப்பப்பட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டியா? இப்படி ஒரு பொண்ணாக இருந்துட்டு என்கிட்ட நீ பேச ஹெல்ப் கேட்டு வந்திருக்க. இப்போ நீ ஒரு நல்ல பொண்ணு, நீ வர சொல்கிறதுக்கு இந்த இவ்வளோ காரணம் இருக்கிறதுக்கு நீ ஏதாச்சும் எனக்கு ஒரு சாம்பிள் கொடு. இந்த சாம்பிள் நான் கேட்கல. உன்னை கொண்டவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தூரத்தில் சவுண்ட் இருக்குது. யாரும் ஆள் வாங்க நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுவா. கைஸ் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கைஸ் யாரோ உள்ள பைத்தியக்காரர் இருக்கானுங்க. கைஸ் யாரோ ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. ஒரு பைத்தியக்காரன் சவுண்டு கேட்குதா? அவனை வச்சு அடிச்சு ஏதோ பண்ணிருக்கானு. கைஸ் நான் கிளம்புறேன். எதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் சேஃப் இல்லை. நான் நினச்சது கரெக்டு தான் கைஸ். நான் வந்து நீ படவோட பாரிக்கு நினச்சேன். ஸோ ஆள் இருக்காங்க கைஸ். நான் பேசுகிற இடத்துல தப்பிக்கிறேன் கைஸ். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட நான்
அடுத்த ஆளுக்கு அடுத்த டீம் கொடுத்தாங்க இந்த இடத்துக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் யாரோ பக்கத்துலேயே சவுண்ட்ஸ்லாம் கேட்குது சீரும் பாருங்கள். ஐயோ பாவத்தா. ஓகே ஓகே இந்த இடத்துக்கு நான் கிளம்புற போது ஓகே ஓகே லவ் யூ, பாய் 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 பாய்.